Hello students, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 11th standard chemistry very important questions. So உங்களுக்காக பாத்தீங்க அப்படின்னா டாப் 32 questions வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வெறும் 32 question மட்டும் தான் சொல்ல போறேன். very important question. ஏன்னா வந்து நமக்கு டைம் வந்து நிறைய questions படிக்கிற அளவுக்குலாம் டைம் கிடையாது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது இன்னைக்கு ஒரு ஈவினிங் இருக்குது, நாளைக்கு ஆஃப்டர்நூன் எக்ஸாம் அப்படிங்கிறப்ப காலையில மிஞ்சி போனா ஒரு 10 to 11 o'clock வரைக்கும் படிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் டைம் இருக்குது, ரொம்பவே கம்மியான டைம் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ள நீங்க படிக்க வேண்டிய கண்டிப்பா இந்த क्वेश्चंस மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சோ இதெல்லாம் very important questions. இந்த क्वेश्चंस எல்லாமே பாத்தீங்க அப்படினா பாருங்க, பப்ளிக் எக்ஸாம் இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம்ல எல்லாம் ரிப்பீட்டடா கேட்ட क्वेश्चंस. சோ அதனால இந்த क्वेश्चंस எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பா இதுல இருந்து நிறைய क्वेश्चंस உங்களுக்கு எக்ஸாம்ல வரும். சோ அதனால இது எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம கிட்ட இருக்குது ரொம்ப கம்மியான டைம். சோ அதுல வந்து 40+ மார்க் 70 க்கு எடுக்க முடியுமானா நம்ம சென்டம் அளவுக்குலாம் படிக்கிறதுங்கிறது ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சவங்கனால வேணா சென்டம்ங்கிறது முடியும். சோ இப்போதைக்கு இல்ல, நான் இப்பதான் குவார்டர்லியில இருந்து தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், நான் இப்பதான் இப்ப ஹாஃப்லி எக்ஸாமுக்கு தான் அரையாண்டு தேர்வுக்கு தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கறனால 70க்கு ஒரு 60+ங்கிறதே ரொம்ப கஷ்டம் தான். சோ நம்ம ஒரு 40+ மார்க் 60+ எடுக்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலாட்டி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன். சாப்டர் வைஸ் யூனிட் 1ல இருந்து 15 வரைக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் क्वेश्चंस நான் சொல்லியிருக்கேன். சோ அதை படிங்க. சோ அது வந்து 60+ மார்க் ஸ்கோர் பண்றது. பட் அதுக்கு நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நான் 60+ எடுத்தே தீரணும், எப்படியாவது 100க்கு 90 மார்க்குக்கு மேல நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ பாருங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்றேன், எனக்கு எந்த क्वेश्चन படிக்கிறதுனே தெரியல, எனக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சொல்லுங்க, சோ அப்படின்னு சொல்றவங்களுக்கான வீடியோ தான் இது. 40+ மார்க் நீங்க சாலிடா எடுக்க முடியும் இந்த क्वेश्चंस படிச்சீங்கன்னா. சோ உங்களுக்கு வெறும் 32 क्वेश्चन தான் சொல்லியிருக்கேன். ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு மீடியத்துக்குமே தான் சொல்ல போறேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் இன்னைக்கு பிசிக்ஸ் எக்ஸாம் வந்து நிறைய பேர் டஃபா இருக்குன்னு கமெண்ட் பண்ணீங்க, அண்ட் ஒரு சில பேர் ஈஸியா இருக்குன்னு கமெண்ட் பண்ணீங்க. இன்னும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா மாடரேட்டா இருக்கு, ஓரளவுக்கு எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க. நானுமே क्वेश्चन பேப்பர் வாங்கி பார்த்திருந்தேன் நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. சோ எப்படின்னா 2 மார்க் 3 மார்க் வந்து சம்திங் நீங்க கொஞ்சம் யோசிச்சு எழுதுற மாதிரி கேட்டிருக்காங்க. பட் அதுலயுமே நம்ம சொன்ன क्वेश्चंस மேக்ஸிமம் வந்துருந்துச்சு. 5 மார்க் ஈஸியா தான் இருந்துச்சு, 5 மார்க்குமே அட்டென்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் நீங்க 5 மார்க்குமே அட்டென்ட் பண்ணலாம். பட் 2 மார்க் 3 மார்க் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. உங்க டிஸ்ட்ரிக்ட் எப்படி, நான் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் பார்த்தேன் அப்படிதான் இருந்தது. உங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஈஸியா இருந்துச்சா டஃபா இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க அந்த 32 क्वेश्चन என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. பவுலிஸ் பிரின்சிபல் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. இது வந்து நல்லா பாத்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. பவுலியின் தவிர்க்கை தத்துவம் தமிழ் மீடியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அது பாத்துங்க. அடுத்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள் நவீன ஆவர்த்தன அட்டவணை ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. சோ அது வந்து பாத்துக்கோங்க. அடுத்தது ஐசோடோப்புகள் என்றால் என்ன, ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चंस. ஸ்டூடெண்ட்ஸ் நான் மறுபடியும் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன் ஸ்டார்டிங்லயே. சோ நீங்க வந்து 60+ எடுக்கணும் 70க்கு அப்படின்னா வேற வீடியோ இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாம் சேர்த்து ஒரு வீடியோ. சோ அது பாருங்க. இது யாருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இது பாத்தீங்க அப்படின்னா 40+ மார்க் போதும், எனக்கு ஒரு 40 மார்க் போதும் 70க்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த क्वेश्चन படிக்கணும். அதுவும் லாஸ்ட் மினிட் ஸ்கிப் பண்ணவே கூடாத क्वेश्चंस. இந்த क्वेश्चनலாம் நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம்ல ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ல லாஸ்ட் 3 இயர்ஸா பப்ளிக் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட क्वेश्चंस. சோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இது எல்லாத்தையும் 32 क्वेश्चन நீங்க நல்லா படிச்சிட்டீங்கன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லயே இல்ல, நீங்க பப்ளிக் எக்ஸாம்லயே 40+ எடுக்கிறதுக்கு ஈக்குவல். சோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. சோ அந்த 40+ ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க புக் பேக் ஒன் வேர்ட் எல்லாத்தையும் நல்லா படிச்சிருங்க. ஏன்னா 15ல உங்களுக்கு ஒரு 12 to 13 क्वेश्चंस புக் பேக் தான் கேட்பாங்க. சோ புக் பேக் ஒன் வேர்ட் தரவா படிச்சுட்டு இதை படிச்சீங்கன்னா 40ல 45+ மேலே எடுக்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்க. 4th क्वेश्चन வந்து யூசஸ் ஆஃப் கால்சியத்தின் பயன்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி நான் சொல்றேன் இதுல வந்து இதெல்லாம் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட யூசஸ் क्वेश्चंस. சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூசஸ் क्वेश्चंस பயன்களை கூறுக, இதன் பயன்களை கூறுக. சோ அதாவது பயன்கள் சம்பந்தப்பட்ட क्वेश्चंस எல்லாத்தையுமே படிச்சிருங்க. ஏன்னா ரொம்பவே ஓவரால் ஒரு 10 क्वेश्चंस கிட்ட தான் இருக்கும் அந்த ஓவரால் யூசஸ் क्वेश्चन. அதுல இருந்து 1 or 2 क्वेश्चन மேக்ஸிமம் கேட்டுருவாங்க, ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் கண்டிப்பா கேட்டுருவாங்க. சோ யூசஸ் क्वेश्चन எல்லாத்தையுமே படிக்க ட்ரை பண்ணுங்க. முடியாதவங்க இதுல நான் சொல்லியிருக்க யூசஸ் மட்டும் தெளிவா படிச்சுக்கோங்க. அடுத்தது வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாண்டர்வால்ஸ் சமன்பாடு. சோ இந்த கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும், இதுல 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா 5 மார்க் கெமிஸ்ட்ரியில டைரக்ட் எல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்போ ஏ அப்படின்னு இருக்குன்னா அதுல ஒரு சப்டிவிஷன் கொடுத்து இதுக்கு 2 மார்க், செகண்ட் சப்டிவிஷன் 3 மார்க். சோ இந்த மாதிரி 2+3 ஃபார்மேட்ல தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஒரு 2 அல்லது 3 क्वेश्चन தான் உங்களுக்கு டைரக்ட் क्वेश्चन வரும். அதுல இந்த வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் ஒன்னு, நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன், சோ இதெல்லாம் டைரக்ட் क्वेश्चंस. சோ அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சோ அதனால நம்ம 2 மார்க் இதுதான், 3 மார்க் இதுதான், 5 மார்க் இதுதான் சொல்ல முடியாது. எல்லாத்தையுமே படிப்போம், எது எதுல கேட்டு வச்சிருக்காங்களோ அதை அட்டென்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகே,
அடுத்தது 6th கொஸ்டின் பாருங்க, லா ஆஃப் மாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைத்தாக்கல் விதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 7th கொஸ்டின் பாருங்க, ஹென்றி லா அண்ட் லிமிடேஷன்ஸ், ஹென்ரியின் விதி மற்றும் அதன் வரம்புகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. சம்டைம்ஸ் லாவை மட்டும் 2 மார்க்ல கேட்கலாம், சம்டைம்ஸ் ரெண்டையும் சேர்த்து லிமிடேஷன்ஸ் அண்ட் லா ரெண்டையும் சேர்த்து 3 மார்க்ல கேட்கலாம். ஸோ எப்படி வேணாலும் கேட்பாங்க, நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அது வந்து பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மூலக்கூறு ஆர்பிட்டால் அதோடைய சிறப்பம்சங்கள். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். மாலிகுலர் தியரி அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க, சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாலிகுலர் தியரி. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், மூலக்கூறு ஆர்பிட்டாலின் சிறப்பம்சங்கள், ஓகேங்களா, இல்லாட்டி முக்கிய அம்சங்கள். ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க, அது பாத்துக்கோங்க. 9th கொஸ்டின் பாருங்க, கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், கரிம சேர்மங்களின் பண்புகள். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க, இது டைரக்டா கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சீன், பென்சீனின் அமைப்பை விளக்குக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க 5 மார்க்ல. இது டைரக்ட் கொஸ்டின். வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் இந்த இருக்கா, வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் டைரக்ட் கொஸ்டின். இப்போதைக்கு இது ரெண்டு தான் டைரக்ட். இது சம்டைம்ஸ் இதுவும் கேட்கறாங்க, டைரக்டாவே கேட்கறாங்க. ஸோ அது வந்து பாத்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியல் கேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவுமே டைரக்ட் கொஸ்டினா சம்டைம்ஸ் கேட்கறாங்க. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், நல்லியல்பு வாயு சமன்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இது வந்து பாத்துக்கோங்க. அடுத்தது 12th கொஸ்டின் பாருங்க, பாரா ஹைட்ரஜனை வந்து ஆர்த்தோ ஹைட்ரஜனா கன்வெர்ட் பண்றது எப்படி, ஸோ அப்படின்னு கேட்பாங்க. ஹவு டு கன்வெர்ட் பாரா ஹைட்ரஜன் இன்டு ஆர்த்தோ ஹைட்ரஜன் அப்படி கேட்பாங்க. தமிழ் மீடியத்துக்கு பாரா ஹைட்ரஜனை எவ்வாறு ஆர்த்தோ ஹைட்ரஜனாக மாற்றுவாய் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பாத்துக்கோங்க. 13th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் குவாண்டம் நம்பர், குவாண்டம் எண்களின் தத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரின்சிபல் ஆஃப் குவாண்டம் நம்பர், குவாண்டம் எண்களின் தத்துவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ அடுத்தது 14வது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா யூசஸ் ஆஃப் பாரிஸ் சாந்தின் பயன்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பாரிஸ் சாந்தின் பயன்கள் அது பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 15 லீசால்டியர் தத்துவம், லீசால்டியர் பிரின்சிபல் பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜிக்கு இது மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், ஸோ அதுக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணலன்னு நினைக்கிறேன். 1 மினிட், ஓகே, நிறைய பேர் ஆன்சர் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா ஹாஃப்லி எக்ஸாம் முடிஞ்ச அந்த லீவ்லேயே நம்ம பப்ளிக் எக்ஸாம்க்கான ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் பண்ணுவோமா, இல்லை ரிவிஷன் எக்ஸாம் நடக்கும் ஜான்வரியில், அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுவோமான்னு கேட்டிருந்தேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. ஸோ அடுத்தது 16வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் லெசன் நினைக்கிறேன், ஆக்சிடேஷன் ரெடிக்ஷன், ஆக்சிஜன் ஏற்றம் ஆக்சிஜன் ஒடுக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஸோ இந்த டிஃபரெண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃப்ரீடல் கிராஃப்ட் விதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இது வந்து பாத்துங்க, ஃப்ரீடல் கிராஃப்ட் வச்சு உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும், ஃப்ரீடல் கிராஃப்ட் வினை. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ அது வந்து பாத்துக்கோங்க, கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்தது n=4க்கு சாத்தியமான ஆர்பிட்டால்கள், அது ரொம்ப ரொம்ப சாத்தியமான ஆர்பிட்டால்கள், பாசிபிள்ஸ் ஆர்பிட்டால்ஸ் ஃபார் n=4. ஐ திங்க் செகண்ட் சாப்டர்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. அடுத்து ஐயூபேக் நேம் பொறுத்தவரை ஏதாவது 3 கொடுத்து 3 மார்க்ல கேட்கலாம், மேக்ஸிமம் 2 மார்க்ல கேட்க மாட்டாங்க. ஏதாவது 3 இதுக்கான ஐயூபேக் நேம் வந்து 3 மார்க்ல கேட்கலாம், இல்ல 5 மார்க்ல ஏதாவது 5 இதுக்கான ஐயூபேக் நேம் கேட்கலாம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க்லேயே வந்து ஒரு கொஸ்டின் வந்து ஏதாவது 2 மார்க் கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் வந்து 3 ஐயூபேக் நேம் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேற ஐயூபேக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவலன்ட் மாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சமான நிறை. இதுவுமே எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின், ஃபர்ஸ்ட் யூனிட் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. அடுத்தது எத்தில் குளோரைடை எப்படி ஈத்தேனாக மாத்துறது, எத்தில் குளோரைடு ஹவு டு கன்வெர்ட் எத்தில் குளோரைடு டு ஈத்தேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எத்தில் குளோரைடை எவ்வாறு ஈத்தேனாக மாற்றுவாய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்து பாத்துக்கோங்க. அடுத்து டால்டன் பகுதி விதி, அது வந்து பாத்துக்கோங்க. டால்டனின் பார்ஷியல் லா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ், தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே சேர்த்து சொல்றேன் பாருங்க. அடுத்து Mn2+ மற்றும் Cr3+, இதுல வந்து எது வந்து அதிக எலக்ட்ரான் அமைப்பை உடையது, ஸோ அது வந்து கேட்டிருக்காங்க, அது வந்து பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 24 என்ன கொஸ்டின் கேட்டீங்கன்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். காந்த குவாண்டம் எண், காந்த குவாண்டம் எண் அப்படின்னு வரும், அது வந்து பாத்துக்கோங்க. 25 பாத்துக்கோங்க, லித்தியம் மற்றும் மெக்னீசியத்துக்கு இடையில உள்ள சிமிலாரிட்டிஸ், 2 ஒத்த பண்புகள், லித்தியம் மற்றும் மெக்னீசியத்திற்கு இடையே உள்ள ஒத்த பண்புகளை எழுதுக்கன்னு தமிழ் மீடியத்துக்கு கேட்பாங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பிரைட் எனி 3 ஆர் இல்ல பிரைட் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் லித்தியம் அண்ட் மெக்னீசியம் கேட்பாங்க, பாத்துக்கோங்க. அடுத்தது 26 பாருங்க, ஃபஜான் விதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விதி. ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. அடுத்தது 27 பாத்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டிஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விரவுதல் மற்றும் பாய்தல் வேறுபடுத்துக, அது வந்து பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது 28 பாருங்க. 28 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரியாக்ஷன் கோஷன்ட், வினை குணகம் என்றால் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க.
29 பாத்தீங்க அப்படின்னா போர் ஆட்டா மாடல், போர் அணுமாதிரி தத்துவம், அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து டி பிராக்லி ஈக்குவேஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் டி பிராக்லி ஈக்குவேஷன். அடுத்து டெரைவ் கேபிஎன் கேசி 8th சாப்டர்னு நினைக்கிறேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். இந்த கேபிஎன் கேசி வேல்யூ வந்து டெரைவ் பண்றது, மதிப்பு கண்டுபிடிக்கிறது. ஸோ அடுத்தது ஹெயின்பர்க் பிரின்சிபல், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஹெயின்பர்க் தத்துவம். இந்த 32 கொஸ்டின் தான் லாஸ்ட் 3 வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல அதிகமாக கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 3 வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ எப்பவுமே ப்ரீவியஸ் இயர் பப்ளிக்ல இருந்து இந்த வருஷம் பப்ளிக் கண்டிப்பா வரும். ஸோ அதனால நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்குங்க. நமக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முக்கியம் கிடையாது. ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல நீங்க 1 வார்ல ஒரு 12 13 வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு 25 மார்க்குக்கு மேல இதை வந்து எதிர்பார்க்கலாம். ஓவரால் எப்படியும் உங்களுக்கு 40+ மார்க் வந்துடும். ஏன்னா ஒரு 2 மார்க் வரும், 3 மார்க் வரும், 5 மார்க் வரும், எது வேணாலும் இதுல இருந்து வரும். ஸோ 40+ கண்டிப்பா வந்துடும் நீங்க இதை படிச்சது மூலமா. பிளஸ் நான் 70+ எடுக்கணும், 60+ எடுக்கணும் 70க்கு அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தனியா சாப்டர் வைஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அது பாருங்க. மறுபடியும் சொல்றேன், இது ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு கண்டிப்பா வருதோ இல்லையோ, இதுல இருந்து அதிக கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு வரும். ஏன்னா இதெல்லாம் பப்ளிக் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ அதனால இதை தயவு செஞ்சு படிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச்.